இப்போ இஸ்ரேலுக்கு நீங்கள் கண்டனம் தெரிவிங்க. சரி, நம்ம ஊரில் எந்த பிரச்சனையும் இல்லையா உங்களுக்கு? ஓனர் எதுவும் சொல்லிட்டாரோ, ஏய் இந்த பக்கம் எதுவும் இந்த பக்கம் தலைகெல்லாம் காட்டக்கூடாது, எங்கன்னா போய் ஏதாவது ஒன்று பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாரே. அப்படி இந்த மக்களுக்கு என்னதான் ஆனது அப்படின்னு இந்த சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு விளம்பரம்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளுக்கு என்னதான் ஆனது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு? எல்லாரும் அமைதியாக இருக்கிறாருல்ல, தமிழ்நாடு பொற்கால ஆட்சி நடைபெறுகிறதா அப்படின்னு கேட்க தோணுது இல்லை? சாதியை பத்தி தெரியும்னு அம்பேத்கரே சொல்லியிருக்காரு. அப்போ இங்க சாதிய சிக்கலுக்கு தீர்வு சொல்லாமல் எந்த சிக்கலும் தீராதுன்னு புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாருல்ல. அப்போ இங்க இதுதானே எங்களை வேறுபடுத்துது. எங்க இருக்குன்னா ஒவ்வொரு மனிதனுமே கம்யூனிஸ்ட் தான். அவனுக்கு வறுமைன்னு வரும்போது அவன் கொடியை தூக்குவான், அது வழியும் மிதவாதியா இருப்பான். வறுமை வந்துட்டா கொடியை. கலைஞர் அவர்கள் சொன்ன மாதிரி இருக்குது, நான் சிகப்பு சட்டை போடாத கம்யூனிஸ்ட், கருப்பு சட்டை போடாத தீக்கா, கதர் சட்டை போடாத இந்த காங்கிரஸ்காரு, கொட்டை போடாத. 7 பேர் குண்டாஸ் போடும்போது ஏன் 7 பேர் குண்டாஸ் எதுக்கு போட்டாங்க? சும்மா அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போனதை வச்சுக்கிட்டு இங்க பாரு, கம்யூனிஸ்ட் கட்சிகளை பத்தி தவறா பேசாதீங்க. கம்யூனிஸ்டுகள் இந்த தேசத்தினுடைய நலன் விரும்பிகள். ஆன்லைன் ரம்மி விளையாடி 5 லட்சம் ரூபாய் இழந்த நிலையில் அவர் தற்கொலை செய்து மரணித்திருக்கிறார். யார் பொறுப்பேற்க வேண்டும்? அந்த நாய் தான் பொறுப்பு. நாய் அதுக்கு போய் விளையாடுறேன். இங்க பாரு, எங்க கையில குடுக்கல. நான் கேட்டு வாங்கல, அவன் பேங்க்ல அவனா கட்டிட்டு போயிட்டான். பேங்க்ல சலான வாங்கி அவனா கட்டிட்டு போயிட்டான். அவன் ஏன் எல்லாருக்கும் கட்டல? எல்லாத்துக்கும் அவன் போய் சீமானு கட்டல? குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும், மேலும் தமிழ்நாடு நாயுடு பேரவைத் தலைவரும் திமுகவின் மூத்த முன்னோடியுமான முனைவர் காமாட்சி ஐயா வந்திருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். திரு மூர்த்தி சார், கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து இன்றைய தினம் ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறத பார்க்குறோம். இஸ்ரேலை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறது ஜூன் 2ஆம் தேதி அப்படின்னு சொல்லி ஒரு சிபிஎம்னுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய திரு கே பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த அறிவிப்பு ஒன்று செஞ்சுருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? சர்வதேச நாடுகள்லாம் குரல் கொடுக்குறாரு. என்ன பிரச்சனை? இஸ்ரேலுக்கு பேரை மாற்றணுமாமா? இல்லை, அந்த படுகொலை செஞ்சுட்டு இருக்கு இல்லையா, அந்த 2 நாடுகளுக்கு இடையிலான அந்த போர், அது சம்பந்தமாக அவர் இன்றைய தினம் அந்த அறிக்கை விட்டுருக்காரு. வேற வேலை இல்லையாமா இருந்தாலுங்க? இல்லை, எங்க இருக்கா இருந்தாலும்? வயசான மனுஷன் பேசக்கூடாது, ஆனா ஒருத்தரோட நடவடிக்கை தான் அவர் பேச வைக்குது. இப்ப இஸ்ரேலுக்கு நீங்க கண்டனம் தெரிவிங்க. சரி, நம்ம ஊர்ல எந்த பிரச்சனையும் இல்லையா உங்களுக்கு? ஓனர் எதுவும் சொல்லிட்டாரோ, ஏய் இந்த பக்கம் எதுவும் இந்த பக்கம் தலைகெல்லாம் காட்டக்கூடாது, எங்கன்னா போய் ஏதாவது ஒண்ணு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாரே. அப்படி இல்ல சார், அது மானுடத்துக்கும் எங்களுடைய குரல் இருக்கும். கம்யூனிசம்னாலே அதுதான் அர்த்தம். மானுடம் இல்லை, இங்க மயிர் தாங்க இது. நாங்களாம் மானுடம் இல்லை, நாங்களாம் மயிறு, வெறும் மயிறு, அது வெட்டி போட்ட மயிறு, ஒண்ணுத்துக்கு உதவாது. இந்த மயிரை விலைக்கு குப்பையில போட வேண்டியதான். நாங்களாம் குப்பை மாதிரி, அப்படித்தானே? இதுவரை வேங்க வயலுக்கு இந்த வாயை திறந்துருப்பாரா? கம்யூனிசம் என்பது, அதுவும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்பது விவசாயிகள் சங்கம் வைத்து கட்சி வளர்த்தது. விவசாயிகளை குண்டாஸ் போட்டான், பேசியிருப்பாரா? இருந்தாலும் ஒருத்தன் சினிமா நடிக்க போயிட்டாரு, இன்னொருத்தர். ஆமா, இவரு இங்க வந்துட்டாரு. என்னதான் இவங்களுக்கு பிரச்சனை? இந்த மக்களுக்கு என்னதான் ஆனது அப்படின்னு இந்த சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு விளம்பரம்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளுக்கு என்னதான் ஆனது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு? எல்லாரும் அமைதியாக இருக்கிறாருல்ல, தமிழ்நாடு பொற்கால ஆட்சி நடைபெறுகிறதா அப்படின்னு கேட்க தோணுது இல்ல? இந்த நாட்டுல, தமிழ்நாட்டுல நடக்கிற எந்த விஷயங்களை பத்தியும் கவலைப்படாம தூங்கி இருந்துட்டு திடீர்னு இஸ்ரேலுக்கு போறான், லண்டனுக்கு போறான், அமெரிக்காவுக்கு போறன்றவங்கள ஆரம்பத்திலே சொல்லுவாங்க, மாஸ்கோவில் மழை பெய்தால் மதுரையில் குடைபிடிப்பார்கள் கம்யூனிஸ்டுகள், மண்ணுக்கு பொருந்தாத மார்க்சியத்தை பேசுகிறவர்கள் இவர்கள் அப்படின்னு ஆரம்பத்திலிருந்தே கம்யூனிசம் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இவங்க மண்ணுக்கு ஏற்ற மார்க்சியத்தை பேச மாட்டான், உழைக்கின்ற மக்களாக இருக்கிறவன் தலைமையில் தான் ஒரு புரட்சி வரன்றதை ஒத்துக்க மாட்டான். ஏன்னா இங்க உழைக்கின்ற அடித்தட்டு மக்களாக இருக்கிறவன் ஷெட்யூல் காஸ்ட், பட்டியல் சமூக மக்களாக இருக்கிறான். அந்த பட்டியல் சமூக மக்களை வைத்து
ஒரு அரசியல், இவர்கள் தலைமையில் ஒரு அரசியல் வரணுமா அப்படின்னு மண்ணுக்கேத்த மாசியத்தை இல்ல அந்த காலத்துல தான் பாக்குறோம் சார். இப்ப கீழ்வெண்மணிக்கு கூட கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் வந்து குரல் கொடுத்தாங்க பாக்குறோம். அப்படியா? என்ன குரல் கொடுத்தாங்க? இல்ல பெரியாரே ஒரு முறை சுட்டி காட்டினாரு, கம்யூனிஸ்டுக்காரன் பேச்சை கேட்காம வாங்குற சம்பளத்தை வாங்கிட்டு இருந்தானா இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்திருக்க தேவையில்லைன்னு சொல்லி பெரியார் சொன்னாங்க. நீங்க அப்படி பூசி முடிவீங்க, 4 கம்யூனிஸ்ட் காளைகளை சுட்டு போட்டா இதெல்லாம் வந்திருக்காதுன்னாரு. முதல்ல இந்த வெண்மணி போராட்டம்னு இங்க ஒருத்தர் மீசை முறுக்கிறாரு பத்தியா, இவங்களாம் இந்த பெருமை இது. அதாவதுங்க, கூலி உயர்வு கேட்டு போராட்டம் நடைபெறுகிறது, நாங்க அதை வரவேற்கிறோம். ஆனா நான் எடுக்க வேண்டிய ஆயுதத்தை என் எதிரி தீர்மானிக்கிறான். இது கம்யூனிசத்துல அடிப்படை வாதம் இல்லையா? அடிப்படையில் இருக்கிற ஒரு தத்துவம். கம்யூனிசம் ஆயுத போராட்டத்தில் தான் கம்யூனிசம் பிறந்தது. இங்கதான் எல்லாம் பொறுக்கி போயெல்லாம் மாறிட்டான். அது வேற கதைன்னு வைங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய வல்லமை படைத்த பண்ணையார்கள், அவங்ககிட்ட அரசு இருக்கு, ஆட்சியாளர்கள் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க, எல்லாருமே அவங்க கையில இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எதிராக ஒரு மக்களை போராட தோன்றும். அப்ப நான் என்ன பண்ணணும்? எடுக்க வேண்டிய ஆயுதத்தை எதிரி கையில பார்த்தானே நம்ம எடுக்கணும். அப்போ எதிராளி வேட்டை நாய்களை வைத்திருக்கான், துப்பாக்கி வச்சிருக்கான், போலீஸ் கையில இருக்குது. இவங்ககிட்ட என்ன இருக்குது? வெறும் செங்கோடி இருக்கு. எப்படி இந்த போராட்டம் வெல்லும்? அப்போ அந்த எதிரியை எதிர்கொள்வதற்கு இந்த மக்களை என்ன மாதிரி நீங்க தயார்படுத்திருக்கணும்? என்ன மாதிரி தயார்படுத்திருக்கணும்? அறிவு சார்ந்து அவன் என்னென்ன வச்சிருக்கானோ ஆயுதங்கள் அதை இவர்களுக்கு பழக்கப்படுத்தி இவர்களை தயார்படுத்திருக்கணும். இல்ல சார், இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க, இப்போ மக்கள்லாம் சட்டத்தை கையில எடுத்தா அது என்ன சார்? அது நாடு வந்து அமைதி நிலவுமா? அது சட்டம் எப்போ வரும்? நான் செத்த பிறகு சட்டம் வரும். நான் செத்த பிறகு சட்டம் வந்துன்னா வரலன்னா எனக்குன்னா, நான் செத்து போறேன், எனக்கு வந்து சட்டப்படி ஒரு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம்னு சட்டம் சொல்லுதுன்னு வச்சுக்க. அந்த 5 லட்சம் வந்து என் வீட்டுக்கு வந்துன்னு வச்சுக்க, மனைவிக்கு கணவன் ஆயிடுமா? அது பிள்ளைக்கு தந்தை ஆயிடுமா? சட்டத்தை கையில எடுத்துக்கூடாதுதான். ஆனா எதிரி கூட மோதுகிற போது எதிரி என்ன வச்சிருக்கான்னு பாக்கணும்ல. அப்ப நீங்க சட்டப்படி நீதிமன்றத்துல போயில போராடி இருக்கணும். ஏன் அங்க ஸ்பாட்ல போராட்டம் நடக்குது? அவன் துப்பாக்கி வச்சிருக்கான், வெடிகுண்டு வச்சிருக்கான், அடையாளம் வச்சிருக்கான், நான் வெறும் கோஷம் தானே வச்சிருக்கேன் வாயில. அப்ப அந்த போராட்டமே தமிழகத்தில் இருக்கிற அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை இந்த சயின்டிஸ்டுங்கெல்லாம் என்ன கண்டுபிடிச்சா எலிக்கு வந்து அதை கொடுத்து வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி கம்யூனிச சித்தாந்தத்தை இவர்கள் எங்க மீது ஏவி எங்களை டெஸ்ட் எலியா பயன்படுத்தி தூண்டி விடுறாங்கன்றீங்களா? தூண்டல, டெஸ்ட் எலியா பயன்படுத்தி அதை வந்து ஒரு சோதனை வெள்ளோட்டம் பார்த்துருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன். இல்ல இப்போ தொடர்ச்சியா பாக்குறோம், கம்யூனிஸ்ட் இந்தியாவில் எங்கேயுமே இருந்த மாதிரி தெரியல. கேரளாவில் மட்டும்தான் இப்போ அவங்களோட ஆட்சி இருக்கிறது பாக்குறோம். இப்போ அந்த சுருங்கினதுக்கும் நீங்க சொல்ற காரணம் தானா? அதாவது மண்ணுக்கு ஏற்ற அந்த சித்தாந்தத்தை அவங்க வந்து கொண்டு போக மாட்டாங்கிறது தானா? அந்த காலத்துல கம்யூனிசத்தை வந்து இந்தியாவில் உள்வாங்கியவர்கள் மேட்டுக்குடி மக்கள் சார். அவங்க தான் படிச்சிருந்தாங்க. அவங்க அந்த புத்தகத்துல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி ராம் அங்க வந்து ரஷ்யா வைப்பார், சைனா வைப்பார், அப்படி பார் இப்படி பார், உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள், உலக பாட்டாளிகளே ஒன்று சேருங்கள் அப்படின்னு வந்துட்டாங்க சார். அம்பேத்கரோட கம்யூனிஸ்டரோட முரண்பட்டு இங்க இருக்கிற கம்யூனிஸ்டவாதிகள் இந்தியாவில் இருக்கிற மார்க்சுக்கு எப்படியா இந்தியாவில் இருக்கிற சாதியை பத்தி தெரியும்னு அம்பேத்கரே சொல்லியிருக்காரு. அப்போ இங்க சாதிய சிக்கலுக்கு தீர்வு சொல்லாமல் எந்த சிக்கலும் தீராதுன்னு புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாருல்ல. அப்போ இங்க இதுதானே எங்களை வேறுபடுத்துது. 10 ரூபாய் கூலி வாங்குற நானும் 10 ரூபாய் கூலி வாங்குற இன்னொருத்தரும் சரிசமமாக நாங்கள் ஒரே இடத்துல வசிக்கிறோமா? இல்லையே. எங்களுக்குள்ள பேதம் இருக்குல்ல. கூலி வேணா அவனுக்கும் 10 எனக்கும் 10, ஆனா வாங்கலே நாங்க ஒன்னா இல்லைல்ல. அப்போ இங்க வேற ஒரு சிக்கல் இருக்குல்ல. அந்த சிக்கலுக்கு கம்யூனிசம் பதில் சொல்லவில்லை என்றார் அம்பேத்கர். ஓகே, திரு காமாட்சி ஐயா, கே பாலகிருஷ்ணன் அவர்களோட இந்த அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க? இஸ்ரேலுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிச்சு தமிழகம் முழுக்க வந்து ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்காங்களாம். அது என்ன அவங்க கஷ்டம்? அங்க ஒரு சக மனிதன் வந்து மனித இனமா பாரு, மனிதன் வந்து அங்க சுட்டு தள்ளப்படுறான், திடீர்னு ஹமாஸ் மேல குண்டு வீசுறான், எல்லாம் பண்றான். அதெல்லாம் அவங்க எல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இது என்னத்துக்கு? கம்யூனிஸ்டுகள் அவங்களுடைய வேலையை அவங்க பாக்குறாங்க. அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியை நீ சுருக்காத, அவங்க உலகம் பூரா இருக்கிற கட்சி, உலகம் பூரா அவங்க அறிக்கை விடுறாங்க, பண்றாங்க. என்ன ஊர்ல இருக்கு சார்? இந்தியால எங்க இருக்குன்னா ஒவ்வொரு மனிதனுமே கம்யூனிஸ்ட் தான். அவனுக்கு வறுமைன்னு வரும்போது அவங்க
கொடியை தூக்குவான். அது வழியும் மிதவாதியா இருப்பான். வறுமை வந்துட்டா கொடியை கலைஞர் அவர்கள் சொன்ன மாதிரி இருக்குது. நான் சிகப்பு சட்டை போடாத கம்யூனிஸ்ட், கருப்பு சட்டை போடாத திகா, கதர் சட்டை போடாத இந்த காங்கிரஸ்காரு, கொட்டை போடாத RSS காரர், பட்டை போடாத பிஜேபி காரர். என்ன உருட்டு பாரு. எங்க தலைவரை நீங்க ஏதாவது பேசணும், உங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும். அவர் சொன்னாரா சொல்லலையா? அவர் எப்ப சொன்னாரு? நீங்க தானே பக்கத்துல விளக்கு வச்சு பார்த்த மாதிரி வந்து பேசுறீங்க. சொன்னதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமா, அவர் கேள்விப்பட்டாரு. மிரட்டாதீங்க. ஆமா, உடனே மிரட்டுவாங்க. இல்லையா, இப்போ பார்க்குறோம் தமிழகத்தில் எவ்வளவோ ஐயாவும் சொன்னார், விவசாய சங்கங்களை வச்சு தான் அவங்க வந்து ஒரு வலுவான கட்டமைப்பே ஒன்று கட்டமைச்சாங்கன்ட்டு. ஆனால் அந்த விவசாயிகள் மீது குண்டாஸ் போடும் போது கூட சிபிஐயோ சிபிஎம்மோ வந்து வாய் திறக்கலையே. திமுகவுடைய கிளை கழகமாக தானே செயல்பட்டாங்கன்னு சொல்லி மூர்த்தி சார் சொல்றாரு. அதுல என்ன உங்களுக்கு என்ன இடிக்குது? எங்க கூட்டணி இதுதான் கம்யூனிஸ்ட் பாத்துங்க. எங்க கூட்டணியில இருக்காங்கப்பா. தேர்தல் செலவுல போடுறது பேசக்கூடாது. எங்க கூட்டணி தர்மம், எங்க கூட்டணியில இருக்காங்க. அதனால எங்களை பத்தி அவங்க விமர்சனம் பண்றது இல்ல, அவ்வளவுதான். ஏங்க மக்களுக்கு ஏன் நிக்கலன்னு கேக்குறோம். ஐயா ஒன்று வேணா ஐயா, தொழிற்சங்கங்கள் பக்கத்து மாநிலம் கேரளாவில் தொழிற்சங்கம் ஏதாவது போராட்டம் நடந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், பஸ்ஸு ஸ்ட்ரைக் நடக்குதுன்னா ஒட்டுமொத்த ஓட்டுநர்களும் வந்து பாய்காட் பண்ணுறாங்க. நான் ஓட்டவும் மாட்டேயா, அந்த நாள் ஃபுல்லாக ஓடாதியா வண்டியா அப்படின்னு சொல்லி ஸ்தம்பிச்சுக்குது. இங்கே ஏன் பண்ண மாட்டேங்குதுன்னு கேட்டு நான் தொழிற்சங்க தலைவர்கிட்ட கேட்டேன் அப்படின்னா, கம்யூனிஸ்ட்காரன் இங்கே 2 சீட்டு போதும்னு சொல்லி அவன் காம்ப்ரமைஸ் ஆயிடுறானே அப்படின்னு சொல்கிறார். கேரளாவில் அது சாத்தியம்னா ஏன் தமிழ்நாட்டில் ஆக மாட்டேங்குது அப்படின்னா இங்கே வந்து காம்ப்ரமைஸ் செய்கிறாங்க அப்படின்னு. இப்போ தொழிலாளர் ஸ்ட்ரைக் பண்ணுமே, திமுக தோமஸ் இருக்குல்ல, அவங்களாம் பஸ் ஓட்டுவாங்க. இப்ப இவங்களுக்குள்ள தொழிலாளர் இதே இல்லை சார். அதே மாதிரி அதிமுக ஆட்சி நடந்துன்னு வச்சுங்க, அதிமுக வச்சவங்க வண்டி ஓட்டும். அப்புறம் என்ன இவங்க தொழிலாளர் எல்லாம் கட்சி தானே. அப்போ பதில் கிடையாது. அதாவது என்ன அவங்களுடைய சென்ட்ரல் கமிட்டி பீரோ இருக்கு அவங்களுக்கு, அவங்க என்ன அஜெண்டா என்ன அஜெண்டா கொடுத்துருக்காங்க? திமுகவுக்கு நம்ம கிளை கழகம் போல செயல்படணும்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களா அஜெண்டா? இதெல்லாம் என்கிட்ட கேட்க கூடாது. கிளை கழகம் கத்திரிக்காய் கழகம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? 7 பேர் குண்டாஸ் போடும்போது ஏன் அவங்க வந்து 7 பேர் குண்டாஸ் எதுக்கு போட்டாங்க? சும்மா அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போனதை வச்சுக்கிட்டு இங்க பீரோ சும்மா எங்க சார் இருக்குது பீரோ? அந்த பீரோ எங்க சார் இருக்குது? காட்ராஜ் பீரோவா? இல்ல, அங்க இருக்குது, போய் தூக்கிட்டு வாங்க. இல்ல எங்க உடச்சுதான் கேக்குறேன். அவங்க தலைமை பீடம் இருக்குது, அதை வச்சு பேசுறாங்க. ஆமா, சீனால இருக்கு, ரஷ்யால இருக்கு, எல்லா நாட்டிலும் இருக்கு, போயிட்டு வாங்க. சீனால உள்ள கம்யூனிஸ்ட் இருக்கா ஐயா? இங்க பாரு, கம்யூனிஸ்ட் கட்சிகளை பத்தி தவறா பேசாதீங்க. கம்யூனிஸ்டுகள் இந்த தேசத்தினுடைய நலன் விரும்பிகள், அவ்வளவுதான். நிறைய மாவோயிஸ்டுகளா சுத்திட்டு இருக்காங்க சொல்றாங்க. மாவோயிஸ்டுகளா சுத்துறங்கிறத பத்தி நமக்கு கவலை இல்லாத காவல்துறை பாத்துக்கிறோம். உங்களுக்கு என்னவோ அதை மாத்திரம் கேள்வி. எங்க கிட்ட ஒரு அடிமை சிக்கி இருக்கிறான், அவனை போய் நீங்க பேசி கீசி வெளியே விட்டுருவீங்க போல இருக்குது. ஏங்க, எம்ஜிஆர் காலத்திலேயே ஒரு கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இவர் அவர் வீட்டிலே இருந்தாரு. ஆமா, வலது கம்யூனிஸ்ட் எம்ஜிஆர் கூடயே இருந்தாரு. அவர் படுக்கிற வழியே அவர் கூட தான் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. என்ன பண்ணி விடுவாரு? என்ன பண்ணி விடுவாரு? அது அவர்கிட்ட அவரு படுக்கிற வரைக்கும் கூடயே இருப்பாருல எம்ஜிஆர். ஏங்க, கல்யாண சுந்தரம் அவர் கூட இருக்கலையா? என்ன நீங்க பேசுறீங்க? கம்யூனிஸ்ட் சப்போர்ட் பண்ணலையா அவங்களுக்கு? எங்க படுக்கிற வரைக்கும் கூட இருப்பாரு. ஆமா ஆமா, அவர் அப்படித்தான். எங்களுக்கெல்லாம் இரட்டை அர்த்தத்துல எல்லாம் எங்களுக்கு பேச தெரியாது. அவர் வந்து இறுதி வரை உடன் இருந்தவர். அவதான் இதுவரை உடன் இருந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணாரு. அன்றைக்கு வந்து அவங்க எல்லாரும் கூட தான் சொன்னாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி அங்க வந்து வலதை கொண்டு போய் அங்க சேர்த்துட்டாரு. ஒரு மாக்காய்க்கா பாட்டு ஒண்ணுது, கம்யூனிஸ்ட் கட்சி தேஞ்சி 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 காங்கிரஸா போனதுங்கன்னு. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. நீங்க என்ன வேணாலும் பேசுங்க ஐயா, உங்க மருதைய பாட்டு தான் இப்ப உங்க கூட தான் இருக்காரு. ஐயா அதே போல ஐயா, இப்போ வந்து இன்றைய தின இப்போ வந்த செய்தி, கும்பகோணம் அருகே தனியார் விடுதி வைத்திருந்த அந்த மேலாளர் ஆன்லைன் ரம்மி விளையாடி 5 லட்சம் ரூபாய் இழந்த நிலையில் அவர் தற்கொலை செய்து மரணித்திருக்கிறார்.
இது யார் பொறுப்பேற்க வேண்டும்? யாரு அந்த நாய் தான் அந்த நாய் தான் எதுக்கு போய் விளையாடுறேன்? ஏன் விளையாடுறான்? அவனுக்கு குடும்பம் இல்ல, குட்டி இல்ல. அவன் மருத்துவ மாணவர்களை நீ ஏன் போய் நீட் தேர்வு எழுத போய் சூசைட் பண்ணிக்கிறான்? நீ தான் பொறுப்பா? ஆமா, அப்படிதான். இனிமே நீங்க எல்லாம் அப்படி பேசினா அப்படித்தான். ஒயின் ஷாப்புக்கு அப்ப இனிமே நான் மருத்துவ கனவோட நான் நீட் தேர்வுக்கு எழுத போயிடக்கூடாது. அப்படி போயிட்டோம் அப்படின்னா நான் ஒரு மரணிச்சிட்டேன் அப்படின்னா நான் பொறுப்பு. அதிமுக ஆட்சியில அந்த மருத்துவர் கனவோட ஒரு மாணவர் இறந்துட்டாருன்னா அது எடப்பாடி பொறுப்பு. சும்மா அவன் எதுக்கு இவ்வளவு தூரம் ஆன்லைன் ரம்மி விளையாண்டா எல்லா பேரும் நஷ்டம் ஆகுதுன்னு தெரியுது. அப்புறம் திரும்ப அதை போய் விளையாடுறான்னா அப்ப அவன் திமிரு தானே. அவன் திமிர்ல போய் விளையாண்டு அவன் தோத்து போய் தற்கொலை பண்ணான்னா யாரும் என்ன பண்ண முடியும்? அதுக்கு அதெல்லாம் தடை செய்யணும் தான் நாங்க போட்டு எல்லாம் அனுப்பிச்சிருக்கோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இந்த 7ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அந்த ரம்மி விளையாட்டுலாம் அது ஒரு இதுதானே, என்ன சொல்றது, சமுதாயத்துக்கு ஒரு நச்சு தானே அது. நீதிபதி என்ன சொன்னாரு? திறன் சார்ந்த விளையாட்டு. அப்புறம் என்னத்துக்கு? அப்ப அந்த நீதிபதி போய் கேளு. எங்கள்கிட்ட வேத வாக்கு இல்ல. எது அவர் சொல்வதெல்லாம் வேத வாக்கு இல்ல. போயிருக்கு சார். உயர் நீதிமன்ற நீதிபதி அவர் சொல்லியிருக்காருல்ல. போயிருக்கு. நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா அது ஒரு சமுதாயத்துக்கு நச்சா இல்லையா? அது கூட சொல்லு. சமுதாயத்துக்கு 100க்கு 100 நச்சுதான். அதுல ஒண்ணு இல்லைன்னு சொல்ல. அது அறிவு வேணும். தனி மனிதனுக்கும் அறிவு வேணும். தனி மனிதன் போய் அதுல போய் ஆசைப்பட்டு போய் அவ்வளவு ஜெயிக்கலாம் இவ்வளவு ஜெயிக்கலாம் அப்படின்னு பண்ண குதிரை ரேஸுக்கு போய் எத்தனை பூண்டியா போனா அந்த கதை தான். புரிஞ்சுக்கோ. ஃபியூச்சர் கேமிங்னு ஒரு நிறுவனம் நடத்துறாரு. அவர்கிட்ட இந்த பாவப்பட்ட பணத்தை நம்ம வாங்கணும். 509 கோடி நாங்க ஒண்ணும் வாங்கல. அவனா கொடுத்தோம். பத்துக்கா நாங்க வாங்கல. அவனே கொடுத்தா நம்ம வாங்கிடுவோம் ஐயா. அவனா இங்க பாரு, 1 லட்சம் ரூபாய் இங்க பாரு, எங்க கையில குடுக்கல. நான் கேட்டு வாங்கல. அவனா பேங்க்ல அவனா கட்டிட்டு போயிட்டான். பேங்க்ல சலான வாங்கி அவனா கட்டிட்டு போயிட்டான். அவன் ஏன் எல்லாருக்கும் கட்டல? எல்லாத்துக்கும் அவன் போய் சீமானு கட்டல? ஏன் கட்டல? இது யாரையா நீ கேக்குறதுக்கு? நீ அவன்கிட்ட போய் கேளியா? ஏன்ட்ட அது கேக்குற? அறிவு இருக்கா? 509 அறிவு இருக்கா உனக்கு? என்கிட்ட எது கேக்குற? நீ போய் மார்டின போய் பாத்து கேளு. சும்மா தெரியாத கொடுத்துருவாரு. இங்க பாரு சார், ஒரு ஜீரோ தப்பா ஒரு கட்சிக்கு அவர் நன்கொடை கொடுக்கறது ஒவ்வொரு மனிதனுடைய இயல்பு. யாருகிட்ட வாங்கணும்ன்றதுதான் சார் மனிதனுடைய. நாங்க கேட்கல, நாங்க வாங்கலன்னு சொல்லிட்டோம். அவங்க போட்டு ஆமா அவங்களே பேங்க் அக்கௌண்ட் தெளிவா வந்துருச்சு. எலக்ட்ரல் பாண்டு நாங்களா கொடுக்குறோம். அது பேங்க்ல போறோம், அவனே வாங்குறான், பண்றான், பணத்தை கட்டுறான். சார், பிஜேபி இதை கொண்டு வரும்போது என்னென்னலாம் சொன்னீங்க? பிஜேபி திருட்டுத்தனமா இதை வாங்க பாக்குது, காசை இத்தனை கோடி ரூபாய் சுருட்டி இருக்கு, இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலியமா பிஜேபி எவ்வளவு ஊழல் பண்ணிருக்கு அப்படி இப்படின்னு நம்ம சொன்னோம். அது பிஜேபிக்கு மட்டும் அது கொட்டு வைக்கல. நீதிமன்றம் இங்க இந்தியா முழுக்க இருக்கிற கட்சி எந்தெந்த கட்சிலாம் யாராட்டெல்லாம் பணம் வாங்குறீங்க அவ்வளோ பேருண்டா அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்திருச்சு. நிச்சயம் பரவாயில்ல பார்த்து பாத்துக்கலாம். நாங்க அதை பத்திலாம் கவலைப்பட மாட்டோம். இல்ல திருமூர்த்தி சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? கும்பகோணம் அருகே மீண்டும் ஒரு மரணம். கடந்த வாரமே 3 மரணங்கள், இப்போ ஒரு மரணம். சார், பல இடத்துல பல மாநிலங்கள்ல இந்த ரம்மியை தடை பண்ண முடியல அவங்களால. ஆனா அதுல சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கான். ஒரு ஐடியில இருந்து இவ்வளவுதான் விளையாடணும், இவளுக்கு மேல இது லாக் ஆகிடும் போயிடும் சில அங்க லோக்கல்ல சில விஷயங்களை அவங்க வச்சிருக்காங்க சார். அந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் வைக்கலாம்ல. அது தடை பண்ண முடியல. அதுக்கு நீதிமன்றம் ஒரு சார்பா இருக்கோ இல்ல அதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்க லீகலா. அப்போ இந்த மாதிரியான கண்டிஷன் அப்ளை நீங்க போட்டு பண்ணலாம்ல. இவ்வளவு பேர் தான் பண்ணணும், இத்தனை வயசுக்கு மேல பண்ணணும், இத்தனை பேர் தான் இவ்வளவு ஒரு நாளைக்கு ஒரு லாகின்ல இருந்து இவ்வளவுதான் பண்ண முடியும். அந்த மாதிரியான விஷயங்கள் நோக்கி நீங்க போகணும்ல சார். நீங்க ஆன்லைன்ல நீங்க தடை பண்றது இருக்கட்டும் சார். சாதாரண நம்பர் சீட் எழுதுறான்ல, ஒவ்வொரு இடத்திலும் எழுதுறான். ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஒரு 10 பாயிண்ட் போட்டு எழுதுறான். ஒரு பாயிண்ட்ல 50 பேர் 100 பேர் நிக்கிறான். சாதாரண ஏழை எளிய அந்த ஆட்டோ ஓட்டுறவங்க, பெயிண்ட் அடிக்கிறவங்க, ரோட்டோட கடை வச்சுக்கிறவங்க எல்லாம் ஒரு 50 ரூபா 100 ரூபா கட்சினா போய் ஒரு பணத்தை ஒரு சீட் எழுதி வந்துடுறான் சார். அதை நிறுத்துங்க சார் முதல்ல நீங்க. அப்புறம் நீங்க ஆன்லைன்ல நிறுத்துறது இருக்கட்டும். இது உங்க போலீஸ் தானே, இதுல நீதிமன்றம் தலையிடுமா? அந்தந்த லிமிட்ல விற்க கூடாது பாத்துங்க. அப்படின்னா போலீஸ் இருக்கு சார், இருக்கு சார். இவங்களோட தயவோடு இருக்கு சார். அதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான் சார். நீங்க சொன்ன கம்பெனி தான் சார். அதெல்லாம் முதல்ல நிப்பாட்ட சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் ஆன்லைனுக்கு வரட்டும். இது தடுக்கிறதுலாம் என்ன சிக்கல் இருக்கு? அதெல்லாம் தடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப எங்க பப்ளிக்கா எங்கேயாவது நீங்க டிக்கெட் லாட்டரி டிக்கெட் விற்கிதா? வரீங்களா? தரைமுகமா ஐயா நம்பர் எழுதுறதா வரீங்களா? நம்ம எழுதுவோமா? எங்க வேணாலும் எழுதுவான், எவன் வேணாலும் பண்ணுவான்.
ஏங்க ஒரு 2 பேர் நின்னா போலீஸ் கேக்குது இல்லைங்க? போலீஸுக்கு தெரியாம இந்த மாதிரி எழுதுவாங்களா? அவன் இல்ல ஏதாவது அரசாங்கத்துக்கு கண் பார்வை இல்லாம இதெல்லாம் நடக்குமா? ஆமா, அரசாங்கம் தான் இதெல்லாம் போய் பாக்குது. இவன் திருட்டு இப்ப என்னதான் பாப்பீங்க நீங்க இந்த சொல்லுங்க. போலீஸ்காரங்க எல்லாம் திருட்டு நாய். இவங்க என்னத்தையா காசை வாங்கிட்டு என்னத்தையா சப்போர்ட் பண்ணிட்டு போவானுங்க. ஐயா யார் ஏதா தெரியல, எம்எல்ஏ பாத்துக்க இன்ஸ்பெக்டர் இங்க வந்து அவள் தான் அப்படின்னு சொன்ன பிறகு இன்ஸ்பெக்டர் எப்படி வருவாரு? ஐயா இதெல்லாம் நான் கேள்விப்படாது. எம்எல்ஏ கிட்ட போன் பண்ண வச்சுக்கோ, என்னது இங்க விக்க கூடாதா, பக்கத்து ரேஞ்சில விக்குது, நீ என்ன இன்ஸ்பெக்டர் எப்படி அப்படின்னு எம்எல்ஏ கேட்பாரு, அமைச்சர் கேட்பாரு, எல்லாரும் கேட்பாங்க சார். அதால நீங்களே பாத்துங்க, உங்களுக்கு எல்லாம் இயற்கை தான் பதில் சொல்லணும். திரு மூர்த்தி சார், நிறைவான உங்க பதிவு செய்யுங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசிய பேச்சுதான் வந்து இப்ப ரொம்ப சர்ச்சையா இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா அவர்களை வந்து ஒரு இந்துத்துவாவுடைய தலைவர் சொல்லியிருக்காரு. இது மறுக்கும் விதமா மாஜி அமைச்சர்கள் எல்லாம் வந்து பிரஸ் மீட் கொடுக்கறது பாக்குறோம். எப்படி பாக்குறீங்க இந்த கருத்தை? சார் அவங்க தெய்வ பக்தி நிறைந்தவர் ஜெயலலிதா அம்மையார், அதை மறுக்க முடியுமா? இப்ப நிதனதான் கோயிலுக்கு போறவங்க இல்ல அவங்க இந்து நம்பிக்கை இல்லாதவங்க, அவங்க நாத்திகவாதின்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் அவங்க வந்து இந்து இறை நம்பிக்கை உள்ளவங்க. ஆனால் ஒரு ஆட்சியாளராக இருந்து ஒரு சார்பா அவங்க நடந்துக்கிறாங்களா அப்படின்னா அது இல்லை. நீங்க சில விஷயங்களை இன்னைக்கு எதிர்கட்சிகளா சொல்ல, மத மாற்ற தடை சட்டத்தை போட்டாங்க, பசுவதை போட்டாங்க, அது எதுன்னு சொல்றாங்க. அது வந்து அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு பிலாசபி. அதாவது தான் ஏற்றுக்கொண்ட பிலாசபி பக்கம் நடக்கிறது வேற, அதற்கு எதிராக இருக்கிறவர் மீது நசுக்கிறது வேற. அப்போ இந்த சைடுக்கு எதிராக இருந்தவர்கள் மீது அம்மையார் ஆட்சியில் ஏதாவது அசம்பாவிதங்கள் அட்ராசிட்டி எதனா நடந்ததா? ஒருத்தர் ஒரு கொள்கையில் நிக்கிறது தப்பு இல்லை. இப்ப காலையில ஏஞ்சி வீட்டுல பூஜை பண்ணிட்டு சாமி கும்பிட்டு செக்ரட்டரியேட் வராங்கன்னு வச்சுங்க, யோ எல்லாரும் சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்றதுதான் தப்பு. அப்போ அந்த அம்மா பர்சனலா அந்த அம்மா வந்து இறை நம்பிக்கை உள்ளவங்க, இந்து அந்த நம்பிக்கையில் நாட்டம் கொண்டவர்கள். ஆனா அவங்க நடைமுறையில ஒரு சார்பா நடந்துக்கல, அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அப்போ என் பார்வையில் ஜெயலலிதா அம்மையார் இறை நம்பிக்கை உள்ளவர், அவர் ஒரு இந்துத்துவவாதி. சொல்ல போனா வந்து கரசேவைக்கு செங்கல்லாம் கூட வந்து ஏதோ பண்ணாங்க போனாங்க வந்தாங்கன்னு சொல்றாங்களா, அது வந்து ஒருத்தரோட நம்பிக்கை சார். அந்த நம்பிக்கையை நம்ம வந்து இல்ல எப்படி சொல்ல முடியும்? இப்போ ஒரு இஸ்லாமியர் இருக்காரு, அவருக்கு இறை நம்பிக்கை இருக்கும். ஒரு முதலமைச்சரா ஒரு இஸ்லாமியர் வர வச்சுக்க, 5 வேளை தொழுவாரு. அதுக்காக ஒரு சட்டத்தை போட்டு இந்த நாட்டுல இருக்கிறவங்களும் 5 வேளை தொழணும்னு சொன்னாதான் தப்பு. அவர் பர்சனலா அவரோட மத நம்பிக்கை பின்பற்றுவதில் எந்த தப்பும் இல்லை. அந்த வகையில் அண்ணாமலை சொல்லியபடி அம்மையார் வந்து ஒரு இறைபக்தி உள்ள இந்து நம்பிக்கைவாதி தான். திரு காமாட்சியா அவங்க இந்துத்துவவாதி தான் அப்படின்னு சொல்றாரு, எப்படி பாக்குறீங்க? எம்மதம் சம்மதம் சொல்லக்கூடிய ஆளு அந்த அம்மா. பேசும்போதே பெரியாரை பத்தியும் பேசும், எம்ஜிஆரை பத்தியும் பேசும், பெரியார் பத்தி பேசும்போது என்ன சொல்லும்? அண்ணா நாம வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாம வாழ்க சொல்லுமா சொல்லுவாங்களா இல்லையா? அப்புறம் சும்மா இதெல்லாம் இங்க பாரு, இந்த புறம்போக்குகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தா நம்மகிட்ட. அதான் அந்த அண்ணாமலை போன்ற புறம்போக்கு தான். தேசிய கட்சியோட மாநில தலைவர், தேசிய கட்சி உனக்கு தான். ஏங்க கருணாநிதி இந்துத்துவாதிதாங்க, எல்லாருமே இந்துக்கள் தானங்க. அப்புறம் என்ன நீங்க சாய்பாபா கூப்பிட்டு எல்லாத்தையும் கும்பம் அது இதெல்லாம் வாங்கினாங்கல்ல? ஆமா வாங்கி. சாய்பாபா யாரு? நெத்தியில வச்சுக்கிட்டாரு. அவர் யாருங்க? இந்துத்துவத்துல ஒரு கடவுளாக பலரும் மதிக்கிறாங்க. அவர் இந்துத்துவாவின் ஐக்கான்ல ஒருத்தர். அவரை அந்த சிந்தனை இல்லாத ஒரு நபரு இல்ல வாங்க நாங்கெல்லாம் நாத்திக்கிழமை கறி சமைச்சு வச்சுக்கிறோம் வந்து சாப்பிட்டு போங்க நான் கூப்பிட்டாரு? சொல்லுங்க சார், அதுக்காக கூப்பிட்டாரு? அப்போ அந்த இறை சார்ந்து தானே கூப்பிட்டாங்க சார். நீங்க நம்ம மாண்புமிகு முதல்வர் கருணாநிதி அவர்கள் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு 10-15 ஐயருங்க பூணலோட அந்த பூர்ண கும்பத்தை வச்சுக்கின்னு மந்திரத்தை ஜபிக்கிற வீடியோ எல்லாம் வந்து பாத்தீங்களா? ஏன் அதனால என்னங்க இருக்கு? அதனால என்ன இருக்கு? அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க தாங்க அதை செய்ய முடியும். நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இல்லைங்க, அவர் இந்த தேசத்தினுடைய தலைவர், இந்த முதலமைச்சர். அதை ஏங்க நான் தப்பு சொல்லலைங்க, அந்த நம்பிக்கை இருந்தா தானங்க அது பேர் நாட்டம் வரும். நாட்டம் கிடையாது, அவங்களும் அரவணைச்சு போறோம், நாட்டங்கள்லாம் கிடையாது. அரவணைச்சு போறீங்களா? ஏன் வந்து தீபாவளிக்கும் இதுக்கெல்லாம் வாழ்த்து சொல்றது இல்ல?
அது அவங்களுக்கு இஷ்டம் இல்ல, சொல்றது இல்ல. இது என்ன தனி ரெட்டை நிலைப்பாடா இருக்கு. இல்ல அவங்க பர்சனலா வந்து அவங்க இந்துத்துவாதி தான் கருணாநிதி அவர்களும் சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தை கொடுத்தா பலன் சொல்லுவாரு கருணாநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு ஜாதகத்தில் பரிச்சயமானவர் கலைஞர் அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப என்னன்னா, நம்ம கருணாநிதி அவர்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டு ஒரு ஒரு கிறிஸ்துவ திருவிழாவுக்கு வந்து வாழ்த்து சொல்றவரு, இஸ்லாமிய திருவிழாவுக்கு வாழ்த்து சொல்றவரு இதற்கும் சொல்லி இருக்கலாம். அந்த நிலையில இருந்தா அவரை வந்து விமர்சனம் பண்றதை தவிர பர்சனலா அவரும் ஒரு இந்துத்துவாதி தான். இல்ல கலைஞர் கருணாநிதி அவர்களே ஒரு இந்துத்துவவாதின்னு சொல்லிட்டாரு மூர்த்தி சார். எப்படி பாக்குறீங்க? எல்லாமே இந்துக்கள் தானேயா. இந்துத்துவா இந்து வேற இந்துத்துவா வேற. இந்துத்துவாங்கிறதும் இந்துங்கிறதும் ஒண்ணுதான். நாங்க சொல்றது சனாதனம். அதான் வெறுக்கிறோம். ஆமா, சந்தனம். சரியா? நாங்க அதைத்தான் வெறுக்கிறோமே தவிர இந்துவை வெறுக்கல. நாங்க தான் சொல்றோமே, எங்க கட்சியில 98% இந்துக்கள் தானே இருக்காங்க. அப்புறம் எப்படி நாங்க வெறுப்போம்? சும்மா இதெல்லாம் மாங்காய் பிடிச்சதோன்னு பேசுறோம். அப்ப நாளைக்கு அண்ணாமலை கிட்ட சொல்லு, அண்ணாமலை அவர்களே, ஜெயலலிதா மட்டும் இந்துத்துவாதி இல்ல, நாங்களும் இந்துத்துவாதி, கலைஞரும் இந்துத்துவாதி, ஸ்டாலின் அவர்களும் இந்துத்துவாதின்னு சொல்ல வைங்க. ஆமாங்க. அப்படின்னா அவங்க என்ன கிறிஸ்துவரா? இல்ல அவங்க முஸ்லீமா? அவங்க இந்து தானே. அவங்க பையன் மகன் தான் கிறிஸ்துவர் நினைக்கிறேன். யாரோ உதயநிதி கிறிஸ்டியன்ல ஜாயின் பண்ணிருக்காரா? அவரு தாங்க சொன்னாரு, நான் கிறிஸ்தவர் தெரியாதுங்க, நான் கிறிஸ்தவர், என் மனைவி கிறிஸ்தவர்னு அவர் தான் சொன்னாரு. இருக்கலாம், எனக்கு என்ன தெரியும். இப்ப இதெல்லாம் பிறவியில தேவையில்லை இல்லையா? அவங்க மதம் மாறிக்கிறாங்க. அமைச்சர் மேடையில பேசுறாரு சார், அல்லேலூயா. அதான் சார் அல்லேலூயான்னு அவர் வந்து ஏற்கனவே அதான் எச்ராஜா சொன்னாரு. அவர் வந்து அல்லேலூயா பாபு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி வேணாலும் எவன் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும்பா. மனிதனா வாழ்றாங்களான்னு பாரு. மனிதனை வாழ வைக்கல. அதான் சீமான் என்ன சொல்றாரு, நீ ஏன் வந்து உங்களை அடையாளத்தை விட்டு கொடுக்குற? இப்போ ஒரு என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? நான் வந்து இஃப்தார் நோம்பில் போயிட்டு தொப்பி போட்டுட்டு கஞ்சி குடிச்ச மாதிரி கிறிஸ்தவ நிகழ்ச்சியில போய் கேக் சாப்பிட்ட மாதிரி அதுவே பாத்துருக்கீங்க. செருப்பால் அடிப்பேங்கிற அப்புறம் நீ எப்படி அங்க போவ? கொண்ட செருப்பால் சார் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் யார் செருப்பால் அடிப்பேன்னு சிறுபான்மைன்னு சொன்னாங்க. இந்து முஸ்லீம் ரெண்டு பேரும் சிறுபான்மை. ஆமா, பெரும்பான்மையினர் செருப்பை தூக்கி கையில எல்லாம் காட்டினாங்க. எங்களே இல்லையா, திமுக செருப்பால் அடிப்பேன்னு கூட்டத்துலதான் பேசினாரு. பல பேத்த வச்சுக்கிட்டு சும்மா அந்த சப்பக்க யாரைக்கு இந்துக்களையும் முஸ்லீம்களையும் கிறிஸ்துவர்களையும் முஸ்லீம்களையும் அப்படி சொல்லவே இல்லை. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அப்புறம் எப்படி சொன்னாரு? நான் சுட்டிக்காட்டுல நீ போய் இப்ப எடுத்து பாரு பழைய அப்புறம் சிறுபான்மையில கேக்குறாங்க. சிறுபான்மையினரை வந்து நீங்க இப்படி பேசுறீங்க, சிறுபான்மைன்னு சொன்னா சிறுபான்மை அடிப்பேன் கேட்ட கேள்வி நிறையதான் கேட்கிறாரு. சிறுபான்மைன்னு சொன்னா சிறுபால் அடிப்பேன்னா என்ன அர்த்தம்? அவர்களும் பெரும்பான்மை, அவர்களும் தமிழர்கள் இருக்கலாம். தமிழர்கள் வந்து ஒன்றிணைவோம். இருக்கலாம். சீமான் சொன்னா அது கரெக்ட். சீமான் சொன்னா கரெக்ட் தான். ஐயா சரி, நீங்க சும்மா ஏப்பா நீ அதாவது நான் என்ன சொல்றேன், சீமான் அவர்களும் இந்துத்துவவாதியா? அப்ப அவர் என்ன இந்து அவர் தான் சிவன் தான் எங்க முப்பாட்டங்கிறாரு, எங்க தாத்தாங்கிறாரு. இந்துவே கிடையாது, நான் வந்து என்னுடைய சமயம் சைவம் மாலியம் அப்படின்றாரு. சரி, இருந்துட்டு போறாரு. சைவமா இருந்தாருன்னா சாலிபு யார வேணாலும் இருந்துட்டு போங்கப்பா. நான் இங்க பாரு, ரெட்டமலை சீனிவாசன் ஐயா பலமுறை மேற்கோள் கட்டிக்காரு. ரெட்டமலை சீனிவாசன மதம் மாற சொல்லியதாக அம்பேத்கர் வலியுறுத்தினார். அப்போ என்ன சொன்னாரு? நான் ஐம் நாட் இந்து, ஐம் சைவம் சொன்னாரா? சைவம்னு சொல்லியிருக்காரு ரெட்டமலை சீனிவாசன். சொல்லட்டும்பா, நல்லது தானே. இப்ப இவரு கூட சைவம் சொல்லட்டும், நீ கூட சொல்லு. நான் முகமதியர், நான் ஏன் சைவம் சொல்ல போகணும்னு கூட சொல்லு. நான் இந்துவா இருக்கேன், இதுல என்ன இருக்கு? அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதுதான் மதம், அதுதான் இனம், அவ்வளவுதான். இதுல ஒண்ணும் பெரிய மாற்ற கருத்தெல்லாம் இல்ல. யாரையும் மத மாற்றம் பண்றதுக்கு கட்டாய மத மாற்றம் பண்ணக்கூடாது, அவ்வளவுதானே தவிர அதுதான் பண்ணக்கூடாதே தவிர மற்றது எதுவுமே பிரச்சனை இல்லை. அவங்கவுங்க மதத்துல அவங்கவுங்க இருந்துட்டு போறாங்க. மதத்தை வச்சு அரசியல் பண்றாங்கிறது தான் எங்களுக்கு பிரச்சனை, புரிஞ்சுக்கோங்க. மதத்தை வச்சு அரசியல் மதத்தை வச்சு நம்ம அரசியல் பண்றோம்ல, சாம்பார் ரசம் வடைய சுட சொல்லுங்க. வைக்கல, வாயிலே வடைய சுட்டு டீ கடை வைக்க. நீங்க பண்ணல, மதத்தை வச்சு நாங்க என்னத்த பண்றோம்? திருமூர்த்தி சார், நிறைவான உங்க கருத்தை பதிவு செய்யுங்க. சீமான் அவர்களும் சொல்றாரு, பலரும் சொல்றாங்க நாங்கள் இந்துக்கள் அல்ல, எங்களுடைய சமயமே வேற அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் அரவணைக்கிறது தான் இந்து மதம் அப்படின்னு தான் சொல்றாங்க. பல கொள்கைகள் கோட்பாடுகள் கொண்டது தான் இந்த இந்து மதம். ஆனா ஏன் சீமான் போன்றவர்கள்லாம் வந்து நாங்கள் இந்துக்களே அல்ல அப்படின்னு சொல்லி
தங்களை வந்து தனித்துவப்படுத்திக்கிறாங்களே எப்படி? இந்துக்களுக்கு வந்துங்க ஆங்கிலேயர்கள் ஒரு டெஃபினேஷன் தந்தாங்க. அந்த டெஃபினேஷன் அடிப்படையில இந்துக்கள் என்ற ஒரு பெயர் வைக்கப்பட்டதா சொல்லப்படுகிறது. அப்போ வந்து இன்னைக்கு சைவர்களை உள்ளடக்கியது தான் இன்னைக்கு இந்து மதம்னு ஒண்ணு சொல்லப்படுது. சட்டப்படி நான் வந்து சர்டிபிகேட்ல சைவன்னு போட முடியாது, இந்துன்னு தான் போட முடியும். அப்போ நாங்கெல்லாம் இந்துக்குள்ளதான் வரோம். நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ. இப்ப எங்க அம்மா சாமி கும்பிடும், எது படிச்சாலும் காக்காய்க்கு வைக்கும், எங்க தாத்தா படுத்தான வைக்கும், எங்க அப்பா படுத்தான வைக்கும், வெள்ளிக்கிழமைங்க மாஞ்சி சாமி கும்பிடும். சைவத்துக்கு தனி பாத்திரம், அசைவத்துக்கு தனி பாத்திரம் வச்சிருக்கோம். அதை கேட்டா இந்துன்னு கேட்டா எப்ப என்னதுமான்னு கேட்கும். ஆனா சட்டப்படி எங்க அம்மா இந்து தானே. அதால இதுல நடைமுறையில சில சிக்கல்கள் இருக்கு. எல்லாத்தையும் உடைச்சு பேசணும்னா இங்க வந்து ஒரு யூனிட்டி வராது. ஏன்னா மற்றவர்கள் அதாவதுங்க எது இதே இந்து மதம் தான் பெரியாரே இந்துன்னு சொல்லுது. அந்த ஆளே சொல்றாருல்ல, அவர் இந்து மதம் இல்லாம அவர் என்ன கிறிஸ்துவ மதம்? அவர் சொல்றாரு நான் இந்து தானே. அவர் இந்து தானேயா? வந்து வெளியே வயனா இல்ல நான் அதுக்குள்ள இருந்து தான் நான் சீர்திருத்தம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவரே சொல்லல. அப்போ இஸ் அக்செப்டட் இஸ் அன் இந்து, அப்படிதானே? அதால இது நாங்க பிரிச்சு பேசணும்னா அது வேற மாதிரியா போய் நிக்கும் சார். அதாவது சீமான் அப்படி பேசுறாரு, அந்த யூனிட்டியை வந்து உடைக்கிற விதமா சீமான் பேசுறாராங்கிற ஒரு கேள்வி வருது. இல்ல இது எப்படி உடைப்பதற்காகும்? இல்ல அவரு எங்களை இந்துன்னே சொல்லாத, நாங்க வந்து தமிழர்கள், எங்களுக்கு சமயமே வேற, நீங்க எங்களுக்கு வந்து தமிழ் ஆதி தமிழ் குடிகள் உள்ள தெய்வங்கள் தான் எங்களுக்கான தெய்வம் அப்படின்னு சொல்றாரு சார். அதெல்லாம் உண்மைதான் சார். இப்ப நம்ம ஒரு ஃபார்ம் ஃபில் பண்றோம், ஒரு வெளிநாட்டுக்கு போறோம், என்னன்னு போடுவோம்? இந்தியன்னு போடுவோம். இப்போ ரிலீஜியஸ் போடுறோம், என்னன்னு போடுவோம்? அந்த இந்து போடுவோம், முஸ்லீம் கிறிஸ்டின் போடுவோம். நீங்க எங்களுக்குள்ள இருந்தீங்கன்னா இந்துன்னு போடுவீங்க, இல்ல கிறிஸ்டினா மாதிரி இருந்தா கிறிஸ்டின் போடுவோம், இந்து கிறிஸ்டின் போடுவீங்க, இந்தியன் கிறிஸ்டின் போடுவீங்க. அப்போ வேற ஏதாவது கூட இருக்கலாம், அப்படி வச்சுப்போம். அத முஸ்லீமுக்கு கூட இந்து முஸ்லீம் தான் தெரிஞ்சுக்கோ, இந்து கிறிஸ்டின் தான் அதுல அப்படித்தான் வரும். அதனால நீ தனியா முஸ்லீம் எல்லாம் போட முடியாது. இந்து முஸ்லீம், இந்து கிறிஸ்டின் தான் சட்டம் போட்டாச்சு. ஆமாங்க, சும்மா உண்மையை சொல்றதுக்கு நான் ஏன் பயப்படணும்? ஆக்சுவலி அவர் வந்து RSS ஷாக்காவுக்கு போனவர், அவர் அப்படித்தான் பேசுவாரு. நாங்க ஏதாவது சொன்னா உடனே சாக்காவுக்கு நீங்க தான் சொல்லிக்கிறீங்க. ஆமாங்க, ஒரு காலத்துல 25 வருஷத்துக்கு முன்னாடி அதால பாவம், அதால பாவமா. ஆமா, அதாலதான் நீங்க 24 வயசுல இப்படி நல்லா இருக்கிறீங்க. பயிற்சி தான், ஒழுக்கம் தான். திருமாவளவன் ஒரு தடவை சொன்னார் தெரியுங்களா, RSS மாதிரி ஒழுக்கவாதிகள் யாரும் கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது. ஒரு RSS பொறுப்பாளர் என் மூஞ்சி தெரியணும், தலைவர் யாராவது என்றைக்காவது வந்து தன் தலைவர் பக்கத்துல தான் உட்காருவேன் நானு அப்படின்னு சொல்லி முன் வயசில் இன்றது உண்டா? இந்த மதுரை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியுமா? நாடு முழுவதும் 16,000 கரசேவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் கூட திருமணம் செய்யாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி நற்சான்றிதழ் கொடுத்தாரு திருமாவளவன். அந்த மாதிரி இடத்துல ட்ரைனிங் இருப்பாரு. அவங்க திருமணம் செய்யாம வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப நீங்களும் ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க, எப்படி நீங்க வந்து திருமணம் செய்து வெளியே வந்தாச்சு? அது வந்து ஃபுல் டைமர், அது லூசு. ஃபுல் டைமர்ப்பா, ஃபுல் டைம். நாங்கெல்லாம் வந்து ஃபுல் டைமர் இல்ல, நாங்க பிஜேபி அவ்வளவுதான். அதனால அந்த சாக்கா எடுக்கிறோம். இப்போ யாரெல்லாம் இங்க வந்து இலா கணேசன் வந்து ஃபுல் டைம் தான். திருமணம் பண்ணி பொண்டாட்டியை விட்டுட்டு நிறைய பேர் இங்க வந்து இருந்தானுங்க பிஜேபியில, இங்கேயே சென்னையிலேயே. பிரதமரும் திருமணம் செஞ்சுட்டு வீட்டுக்காரமா விட்டுட்டு வந்தவர் தான். நாட்டுக்காக காசுக்காக வந்தாரு. தியாகம் செய்வதற்காக பதவி வெறி. RSSல இருக்கவன் எவனும் பதவி. இங்க பாரு, இதெல்லாம் கணேசன் வந்து அவரு இவரு 2 பேரும் எப்படி ஒரே சேம் சேம். இப்போ பிரதமர் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் தியாகம் செஞ்சுட்டு இந்த நாட்டுக்காக பிரதமரா இருக்காரு. நாளைக்கு அவருடைய வாரிசு பிரதமர் ஆக போறது இல்லை. ஒருவேளை ஆட்சி அதிகாரம் அவரு மரணித்தாலோ எது இருந்தாலும் அவருடைய வாரிசு வரப்போவதில்லை, வேற யாரோ கட்சியில இருந்து வரப்போறாங்க. அப்படி இருக்க பட்சத்துல எப்படி நீங்க வந்து சுய புத்தின்னு சொல்லுவீங்க? சுயநலம் சொல்லுவீங்க? சுயநலம் தான்ப்பா. நான் முதலமைச்சரா இருக்கணும், நான் வந்து MLA MP இருக்கணும், நான் வந்து 2வது முறை முடிஞ்சு 3வது முறை வரணும், 2வது நான் வந்து உலகமாக ஃப்ராடு என்ன சொன்ன அவர் தான். நான் வந்து என்ன சொன்னாரு அவருக்கு, நான் கிருஷ்ணனுடைய அவதாரம் பிச்சு பிச்சு ஏபி நட்டா அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, கடவுள்கள் எல்லாம் வந்து அரசர் மோடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாத்துக்க. அதாவது மதத்தின் அடிப்படையில்
ஒவ்வொரு ஜீவராசியும் ஒவ்வொரு உயிரும் ஒரு வேலைக்காக படைக்கப்பட்டது. இப்ப இந்த பிறவி பயனை நான் அடைந்து விட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு வேலையை செய்வதற்காக இவர்கள் படைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இது மத நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில அவர் சொல்றாரு. அவர் ஒருத்தர் தான் சார், இப்ப இஸ்லாமியர் சொல்றதுல அரசர் மோடி கடவுளுக்கெல்லாம் இஸ்லாமியர் சொல்றாங்கல்ல, இன்ஷா அல்லாஹ் இறைவனின் திருப்பெயரால் எல்லா புகழும் இறைவனுக்கு, இறைவன் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் தப்பு இல்லையா? ஏன்னா இறைவன் அவங்க இவர்கள் யாரு வணங்குறாங்களோ அவங்க சொல்றாங்க. அப்போ இவங்க இப்ப இந்து மத கோட்பாடுன்னா ஒவ்வொரு உயிரினமும் ஒரு பர்பஸ்க்காக இந்த மண்ணில் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தானே சொல்றாங்க. அப்போ அதன் அடிப்படையில அவர் சொல்றாரு. அப்போ நீங்க சொன்னா தப்பு இல்ல, நாங்க சொன்னா தப்பா? அவர் பிரதமர் சொன்னா தப்பா? அது மத அடிப்படையில தான் நீங்க எடுக்கணும். அதுல போய் குச்சை விட்டு கடவுளா வந்து ஆகிட்டாரு. சார், கடவுள் வந்து எங்க இருக்காரு? கடவுளை உன்னுள் தேடு அப்படித்தானே சார் தத்துவம். ஓ, அதான் கடவுள்ன்றாரா அவரு? வேற என்ன? ஓ, சரி சரி சரி. மனிதன் தெய்வமாகலாம். இல்ல நீங்களும் கூட தெய்வமாகி நீங்களும் கூட சார் ஒவ்வொருத்தரும் கடவுள் தான் சார். இப்ப எங்க வீட்டுல கடவுள் படத்துக்கு பதிலா எங்க தாத்தா படம் வந்தது, அப்புறம் எங்க அப்பா இறந்தாரு, எங்க அப்பா படம் வந்தது. அப்படித்தானே சார்? இல்ல எங்கேயும் இருப்பான், எதிலும் இருப்பான்ற கொள்கை சொல்றீங்களா சார்? இறை நம்பிக்கைங்கிறது அது ஒரு ஃபீலிங் சார். அது நீங்க என்ன நீங்க அதை காட்டு இதை காட்டலாம் இல்ல சார். மதம்ன்றது ஒரு கண்ணை மூடிக்கொண்டு ஒரு நம்பிக்கை தான். அது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில இன்ன வேலை செய்வதற்காக என்ன இறைவன் படைச்சாரு, நான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சு, நான் மேல போறேன்னு பல படங்கள்ல சீன் பார்த்திருக்கோம்ல. இந்து மதத்தினோட நம்பிக்கையின்படி பிரதமர் அப்படி சொல்றாரு. இதுல என்ன உங்களுக்கு சிக்கறியா? இந்த அடித்த வார்த்தைகள் எல்லாம் பிரதமர் மீது மதத்துல எந்த நம்பிக்கை? இப்படி ஒரு நம்பிக்கை இந்து மதங்கிறது அவருக்கு தான் அப்பா விட்டு சொத்தாயா? யார அவனாலுக்கு உயிரில இந்து மதத்துல இந்த மாதிரி கோட்பாடு இல்லையா? இந்து மதத்துல என்ன கோட்பாடு இருக்கு? ஒரு கத்திரிக்காய் இல்ல ஒரு அவதாரங்கள் எதிர்க்க. என்னங்க இப்படி பேசுறீங்க? அவதாரம் எதுக்கு வந்து படைக்கப்பட்டது? ஒரு அவதாரம் சில விஷயங்களை செய்வதற்கு அவதாரம் எல்லாமே மனுஷ பிறவிதான். ஒண்ணு அவதாரம் கத்திரிக்காய். உங்களை மாதிரி திமுக அவதாரம் கிட்ட பேசுறோம் பாருங்க, அதுதான் நாங்க அவதாரம். அதான் நீங்க அதாவதுங்க காலம் போற போக்க பார்த்தா எல்லாம் நான் கடவுள் சார். இதிகாசங்கள்ல அவதாரங்கள் வந்ததா சொல்றாங்க. இறைவன் அத்தனை அவதாரம் எடுத்தாரு, அந்த அவதாரம் எடுத்தாரு. ஆமா, எடுத்தாரு. அது கதைகளாக இருந்தாலும் ஏதோ ஒரு நீதியை போட்டுவதற்கு ஒரு அவதாரம் படைக்கப்படுகிறது. ஒரு மனிதன் இந்த பூமியில் வந்தான்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும் சார். ஒருத்தன் பிறந்தான், செத்தான், தின்னான், போனான்னு இல்லை. கருணாநிதி ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு பேர் இது, நெட்ல போட்டா இது வருது. உதயநிதினு ஒருத்தர் இருந்தாரு, அவர் இதை பண்ணாரு. காமாட்சி நாயின்னு ஒருத்தர் இருந்தாருன்னு இதை பண்ணாருன்னு ஒவ்வொன்றும் ஒரு செயலை செய்வதற்கு இந்த பூலோகத்தில் படைக்கப்பட்டிருக்கு. அது அந்த நம்பிக்கை உள்ளவங்க அதை பேசுறாங்க. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சேர்ந்துதான் நான் பிறந்தேன்னா நம்ம அதை ஒண்ணும் மறுக்க போறது இல்லை. அது நம்பிக்கை உள்ளவனுக்கு சார், இருக்கிறவனுக்கு கல்லு. நம்பிக்கை உள்ளவனுக்கு அது கடவுள். அவ்வளவுதான். இல்ல அதான் ரங்கராஜ் பாண்டே போன்ற வலதுசாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு உயர்ந்துட்டாரு பிரதமர், அதனால மக்களே அவரை போற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. மக்கள் போட்டுறாங்களா இல்லை? நீங்க சொல்லுங்க. அவர் 2001 முதல்வர், பிரதமர், உச்ச பதவிகளில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. பிரதமர் நாட்டினுடைய திருநாட்டை வழிநடத்தி போயிட்டு இருக்காரு. நான் இதுல ஊடகம் பல பேர் பார்க்கக்கூடியது, இதுல நான் தவறா எல்லாம் பேசிடக்கூடாது. அதனால விட்டுடு. இந்த 5ஆம் தேதி பதவி ஏற்றதுக்கு அப்புறம் பேசுவோம். அதுக்கப்புறம் பேசுவோம். 3ஆம் தேதி வரைக்கும் சொல்லிட்டே இருப்பீங்க. 4ஆம் தேதி பேசுவோம். 4ஆம் தேதி என்ன சொல்லுவாங்க? இவி மிஷன்ல உள்ள பண்ணிட்டாங்க, 2029 பாத்துப்போம், மக்களை ஏமாத்திட்டாங்க, இவி மிஷன்ல திட்டு வேலை பண்ணிட்டாங்க அப்படின்னு இவங்கள பாப்பையா. சரி, எல்லாத்துக்கும் தயாரா தான். ஐயா 4ஆம் தேதி ரிசல்ட் எத்தனை தேதி ஒயின் ஷாப் போடுறீங்க? இல்ல அது இல்ல, இந்த கவுண்டிங் ஒரு நாள் மூடுவீங்க. எல்லாமே மூடிடுவோம். என்னைக்கு மூடுறீங்க? 4ஆம் தேதி. 3ஆம் தேதி திறந்திருக்குமா? அப்போ 3ஆம் தேதி திறந்திருக்கும். சரி, வாங்கி வச்சுக்கலாம். இல்ல அதுக்கு ஏதாவது ஸ்கீம் போட்டுருங்களே. ஏப்பா ஒரு நாள் கடையை முன்னா கலெக்ஷன் போயிட்ட போது அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது பண்ணிருப்பீங்கல்ல, அதுக்காக கேட்டேன். உங்களோட இருவரோட கருத்தை பரிந்து வைக்க ரொம்ப